ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, கடனை அடைக்கும் செவ்வாய்க்கிழமை கொள்ளு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. வாங்கிய கடனை திருப்பி அடைப்பது ஒரு கஷ்டம்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் கடனை வாங்காமல் வாழ்க்கையை நடத்தி செல்வது அதை விட மிகப்பெரிய கஷ்டம்னு தான் சொல்லணும் இல்லையா? இந்த காலகட்டத்தில் தங்கமோ பணமோ வீடு வாசல் சொத்து சுகம் இல்லாமல் கூட வாழலாம். இந்த கடன் இல்லாமல் ஒரு மனிதனால வாழவே முடியாது. கடன் போராட்டத்துல சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்று ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்ல போறேன். இந்த பரிகாரம் உங்களை 7 வாரத்துல இருந்து 7 மாதத்துக்குள்ள கடன் பிரச்சனையில இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து விடும்னு தான் சொல்லணும். அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எமகண்ட நேரத்துல விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த நல்லெண்ணெயில 7 கொள்ளு பருப்பை போட்டு தீபம் ஏற்றி விநாயகர் கோவில்ல வச்சு விடணும். ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் அந்த நல்லெண்ணெய்க்குள்ள 7 கொள்ளு பருப்பு போட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு விநாயகருக்கு பன்னீர் ரோஜாக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளணும். இதோடு கட்டாயமாக அருகம்புல் இருக்கணும். கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த தடையை தகர்க்கக்கூடிய வேலையை அந்த சின்ன அருகம்புல் பார்த்து கொள்ளும். செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வீட்டிற்கு ஒரு டப்பாவில் 7 கொள்ளு பருப்பு போட்டு கடனை அடைப்பதற்கு ஒரு சின்ன தொகையை அந்த டப்பாவில் போட்டு சேர்க்க துவங்குங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். உங்களுக்கு 1 லட்சம் கடன் இருக்கலாம், 2 லட்சம் கடன் இருக்கலாம். அது அவரவர் வசதியை பொறுத்தது தான். வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய டப்பாவில் 7 கொள்ளு போட்டு அதில் வெறும் 10 ரூபாயை போட்டு சேமிக்க துவங்கினாலும் நீங்கள் கடனை அடைக்க தேவையான பணம் சீக்கிரம் சேரும் என்பது தான் நம்பிக்கை. இந்த எளிமையான பரிகாரத்தை 7 வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து வாங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்னு சொன்னால் இடையில சில வாரம் தவிர்க்கப்படும் தான். இருந்தாலும் அந்த வாரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு கணக்கு வச்சு கொள்ளுங்கள். விநாயகரை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் எமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.